அலார்ட் சேனலுக்கு வருக வருக. நான் செபி ரெஜிஸ்டர்டு ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. நான் எஜுகேஷனல் பர்பஸுக்காக என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் ஒரு 20 வருஷமாக மார்க்கெட்டில் இருக்கேன். அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்கள் எந்த முடிவு எடுக்கிறதா இருந்தாலும் உங்கள் நிதி ஆலோசகரை அணுகி அதுக்கப்புறம் பணத்தை போடுறதை பற்றி முடிவு பண்ணுங்கள். நன்றி. அலார்ட் சேனலுக்கு வருக வருக. இந்த சேனலுக்கு இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த வீடியோ பதிவை ஏப்ரல் 30 நைட்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறேன். யூஎஸ் மார்க்கெட் இன்னைக்கு ஓப்பன் ஆன உடனே கீழே விழுந்துருச்சுங்க. விழுந்துட்டு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த விழுந்ததுலேருந்து கொஞ்சம் மேலே எழுந்திருச்சு வந்திருக்கு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், யூஎஸ் மார்க்கெட்டில் அவங்களுடைய குவார்ட்டர்லி ஜிடிபி நம்பர் அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜனவரி டு மார்ச் அப்படிங்கிறது குவார்ட்டர் 1. நம்ம இந்தியாவுக்கு ஜனவரி டு மார்ச் அப்படிங்கிறது குவார்ட்டர் 4. புரிஞ்சுங்களா? இந்த டிஃபரன்ஸ் மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ Q1 அவங்களுடைய Q1ல ஜிடிபி நம்பர் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஜிடிபிங்கிறது அவங்களுடைய எக்கானமி எப்படி இருக்குது அப்படிங்கிறத குறிக்கிற ஒரு முக்கியமான இண்டிகேட்டர். அந்த ஜிடிபியை பேஸ் பண்ணி தான் ஃபெட்டினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, ரெசஷன் ஃபியரு எல்லாமே இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டு இது எல்லாமே டிபெண்ட் தான். இந்த நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நம்பர். மார்க்கெட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுச்சு அப்படின்னா, ஒரு 0.4% கிட்ட இந்த குவார்ட்டரில் growth இருக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துச்சு. ஆனால் -0.3 அப்படிங்கிறது தான் ரியல் ரிசல்ட்டாக இருக்குங்க. அதாவது என்னென்னா, யூஎஸ்ஸினுடைய எக்கானமி குவார்ட்டரில் நெகட்டிவாக 0.3% போயிருக்கு. அடுத்த குவார்ட்டரும் இதே மாதிரி நெகட்டிவில் வந்துருச்சு அப்படின்னா அது ரெசஷனுங்க. இதனால் ஐடி கம்பெனிஸ்லாம் நல்லா பண்ணாது அப்படிங்கிறது தான் ஜென்ரல் ரூலு. ஒருவேளை இந்த ரெசஷன் முடிஞ்சிச்சு, ஃபெட்டு ரேட் கட் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். நான் என்னுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், இது 2008 நடந்த கிரைசிஸ் மாதிரி இல்லை. பெரிய விஷயங்கள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் ட்ரம்பினுடைய டேரிஃப் அவங்க அவர் சொன்ன மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தா பெரிய பிரச்சனையை உண்டாக்கியிருக்கும். ஆனாலும் 90 days பாஸ் பீரியடில் போகிற போக்க பார்த்தா ட்ரம்ப் அவர்களே அந்த டேரிஃப் விஷயத்துல இருந்து பேக் அடிக்கிறாரு. அதாவது என்னென்னா, ரிவர்ட் பண்ணுற அந்த சூழ்நிலைக்கு தான் போகிறாரு. ஆட்டோ டேரிஃபை பார்த்தீங்க அப்படின்னா இப்போ டெம்பரவரியாக ரிலீஃப் கொடுத்துருக்குறாரு. எலக்ட்ரானிக்ஸ் அந்த ஐட்டத்துக்கெல்லாம் ஆல்ரெடி டேரிஃப் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அவர் என்ன நினச்சாரோ அதை ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அவங்களுடைய மக்களுக்கு இம்பேக்ட் ஆகுது, அவங்களுடைய கம்பெனிஸுக்கு இம்பேக்ட் ஆகுது அப்படிங்கிறத புரிஞ்சு அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் பேக் ட்ராக் பண்ணுறாரு. அதாவது என்னென்னா, ரியலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்ச டேரிஃபை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. அது பாசிட்டிவான டைரக்ஷனில் தான் போகுது. அதனால் யூஎஸ் மார்க்கெட் விழுந்தாலும் இந்தியன் மார்க்கெட் விழுந்தாலும் அது நமக்கு வாய்ப்பு தான் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல வர்றேங்க. அவங்களுடைய ஜிடிபி நம்பர் -0.3 வந்ததுனால தான் அவங்க மார்க்கெட் விழுந்துச்சு. அதே சமயம் அவங்க நாட்டில் உள்ள பிளாக் ராக் அப்படிங்கிற இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்ம் இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான இன்வெஸ்ட்மெண்ட் ஃபர்மு. அவங்களுடைய சிஓ என்ன தெரியுமா சொல்கிறாரு, அவங்க நாட்டில் டேரிஃப் அதாவது என்னென்னா, ட்ரம்ப் அவர்கள் 15% டேரிஃப் போட்டாலும் அவங்களுடைய எக்கானமி அதை வித்ஸ்டாண்ட் பண்ணும் அப்படிங்கிறாரு. அதாவது என்னென்னா, அப் டு 15% டேரிஃப் போட்டாலும் யூஎஸ் எக்கானமி பெருசாக இம்பேக்ட் ஆகாது. அந்த எக்கானமிக்கு 15% ஆஃப் த இம்போர்ட் டேரிஃபை வித்ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு ஸ்டெபிலிட்டி இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாரு. அட் த சேம் டைம் அவங்களுடைய ஜிடிபி, அதாவது அவங்களுடைய எக்கானமி ரெசஷனுக்குள்ளே போச்சுனாலும் தட் வில் பி அ ஷாலோ ரெசஷன் அப்படிங்கிறாரு. ஷாலோன்னா என்னன்னா போயிட்டு உடனே திருப்பி ரெக்கவர் ஆகி வர்றது. உடனேனா நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி இன்னைக்கு போயிட்டு நாளையெல்லாம் வராதுங்க. ஷாலோ ரெசஷன் அப்படிங்கிறது ஒரு 6 மாதம் டு 12 மாதம் வரைக்கும் மேலே எந்திரிச்சிடலாம். லாங் டெனர்டு அந்த ரெசஷன் இருக்குது பார்த்தீங்களா, ரெசஷன் 2-3 வருஷத்துக்கெல்லாம் கண்டினியூ ஆச்சுன்னா மார்க்கெட் படுத்துருங்க. அந்த மாதிரி ரெசஷன் தான் 2008 வந்தது. அதனால தான் நான் திருப்பி சொல்கிறேன், 2008 உடஞ்ச அளவுக்கு மார்க்கெட் உடையாது அப்படிங்கிறத நான் முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கிறேன். 2008 வந்த அளவுக்கு ரெசஷன் வராது அப்படிங்கிறத தான் நானும் முன்னாடியே சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போது இந்த பிளாக் ராக் சிஇஓ சொன்னது என்னோட சிங்க் ஆகிறதுனால, அவர் எக்ஸ்பர்ட், நான் எக்ஸ்பர்ட் கிடையாது, பட் இருந்தாலும் என்னுடைய அனுபவத்தில் நான் ப்ரெடிக்ட் பண்ணுறதை அவரும் சொல்லியிருக்கிறாரு. அதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ யூஎஸில் ரெசஷன் வந்துருச்சா, அடுத்த குவார்ட்டர்லையும் இதே மாதிரி நெகட்டிவ் கொடுத்தாங்கன்னா அது ரெசஷன் தான். அதனால்
உங்களுக்கு மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கும், அதே சமயம் வந்து ஸ்டாக்ஸ் எல்லாம் உடஞ்சி கீழே விழுகும். இது எல்லாமே வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்கிறேன். உங்களுக்கு ஒரு 3 வருஷம் டு 5 வருஷம்லாம் வந்து வெயிட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்து நல்ல ப்ளூ சிப் கம்பெனிகள். ஆனால் நான் இந்த இடத்துல தான் 3 டு 5 வருஷம்னு சொல்கிறேன். ஜென்ரலாக சொல்கிறது வந்து 10 வருஷம் உங்களுக்கு தேவையில்லாத காசை மட்டும் போடுங்க அப்படிங்கிறது தான் வந்து ஜென்ரல் ரூலு. லெட்ஸ் ஸ்டிக் டு தட் பாயிண்ட். அந்த 10 வருஷங்கிற பாயிண்ட்டே வச்சுக்குவோம். என்னை பொறுத்த வரைக்கும் பர்சனலாக இந்த மாதிரி மார்க்கெட் விழுகிறது எல்லாமே வந்து வாய்ப்பு தான் அப்படிங்கிறத நான் வந்து இன்னொரு தடவை சொல்லிக்கிறேங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் இந்த மாதிரி ஜிடிபி நெகட்டிவ் வந்தோடனே பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த நெகட்டிவ் க்ரோத்துக்கு காரணம் ஜோ பைடன் கவர்மெண்ட் தான் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இதனுடைய உண்மையான ரீசன் என்ன தெரியுங்களா? இவர் வந்து ட்ரம்ப் வந்து டேரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால அவங்க நாட்டு மக்கள் எல்லாம் பொருட்களை வாங்கி வந்து கூச்சிட்டாங்க. அதனால் இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் ஜனவரி டு மார்ச் அப்படிங்கிற இந்த ஃபஸ்ட்டு குவார்ட்டரில் அவங்க மக்கள்லாம் ஏகப்பட்ட இம்போர்ட் வந்து பண்ணியிருக்கிறாங்க. அவங்க ஜிடிபிக்குள்ளே இம்போர்ட் ரொம்ப அதிகமாக நடந்திருக்கு. அப்படிங்கிறதுனால அவங்களுடைய ஜிடிபி வந்து நெகட்டிவில் போயிருக்குங்க. ஸோ இது ரெசஷனாக இல்லாமல் இருக்கிறதுக்கும் வந்து வாய்ப்பு இருக்குது. அதாவது எப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி டேரிஃப் அப்படிங்கிற ஆயுதத்தை கையில் எடுக்கும் பொழுது மக்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு தேவையான பொருளை முன்னாடியே வாங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அடுத்த குவார்ட்டரில் வந்து இம்போர்ட் வந்து கம்மியாக தானே இருக்கும், அப்போ வந்து நல்லா தானே இருக்கும். ஸோ இந்த இம்போர்ட்டை வந்து கழிச்சிட்டு தான் ஜிடிபியில் கால்குலேட் பண்ணுவாங்க. ஸோ இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டிங்க அப்படின்னா இது ஒரு ஒன் ஆஃப் சிச்சுவேஷன் மாதிரி தான் தெரியுது. ட்ரம்ப் வந்து டேரிஃபை ரிவோக் பண்ணி இது எல்லாமே பைலேட்ரல் ட்ரேடெல்லாம் வந்து சுமூகமாக முடிஞ்சு நார்மல்சிக்கு வரும் பொழுது கண்டிப்பாக வந்து யூஎஸ் மார்க்கெட் வந்து ரெக்கவர் ஆகும். ஸோ இந்த பாயிண்ட்டை புரிஞ்சுட்டு இது எல்லாமே நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது தான் என்னுடைய பர்சனல் ஃபீலிங். ஐ எம் நாட் அ செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர். செபிக்கும் யூஎஸ் மார்க்கெட்டுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்லாம் பேசாதீங்க. எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் நான் வந்து ஓப்பனாக சொல்லிக்கிறேன். ஐ எம் நாட் அன் எக்ஸ்பர்ட் இன் ஃபினான்ஷியல் டொமைன். என்னுடைய நாலேஜு, என்னுடைய புரிதல், என்னுடைய எமோஷ்னல் டிசிப்ளினு, என்னுடைய அனுபவத்தை தான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். சரிங்களா? இப்போது அடுத்து வந்து என்ன நடக்குது அப்படின்னா, யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து அந்த பாண்ட் ஈல்டு இருக்குது பார்த்தீங்களா, பாண்ட் ஈல்டு வந்து ரைஸ் ஆக 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 யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை, அதாவது ட்ரம்ப்புக்கு பிரச்சனை. அந்த பாண்ட் ஈல்டு ரைஸ் ஆகிட்டே போச்சு. அதனால தான் வந்து அவரும் வந்து கவர்மெண்ட்டினுடைய அந்த எக்ஸ்பெண்டிச்சர் இருக்குல்ல, அவங்க செலவுகளை வந்து குறைக்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்து ஆளாவாங்க. இந்த மாதிரி பாண்டினுடைய ஈல்டு ரைஸ் ஆகிட்டே இருந்துச்சு அப்படின்னா. அதனால தான் லே ஆஃப்லாம் பண்ணாது கவர்மெண்ட் ஸ்டாஃபை. கரெக்டுங்களா? இப்போ என்ன ஆகிருக்கு அப்படின்னா, பாண்டினுடைய ஈல்டு குறைய தொடங்கி இருக்கிறது. இன்னும் ஒரு 15 to 20% வந்து கீழே குறையும் அப்படிங்கிறது ரொம்பவே பாசிட்டிவான விஷயம் யூஎஸ் மார்க்கெட்டுக்குங்க. யூஎஸ் மார்க்கெட்டில் பாண்டு ஈல்டு வந்து ரைஸ் ஆகாமல் குறையுது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதுக்கு முன்னாடியே டாலர் இண்டெக்ஸ் வந்து குறைஞ்சிருச்சு. அதே போல் எஃப்ஏஎஸ்லாம் வந்து தொடர்ந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து வாங்கிட்டே இருக்கிறாங்க. இது எல்லாமே பாசிட்டிவ் சென்டிமெண்ட்டு. இப்போது நான் இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பேசுகிறேன். இப்போது எஃப்ஏஎஸ் உள்ளே வர்றது இந்தியன் மார்க்கெட்டுக்கு. நான் யூஎஸ் மார்க்கெட்டில் இப்போ நான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு சுவிட்ச் ஆகிட்டேன். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இந்தியா பாகிஸ்தான் இடையே சிறிய அளவு போர் வரும் அல்லது வந்து ரிட்டாலியேஷன் நடக்கும். அதனால் மார்க்கெட் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து ஒரு கரெக்ஷன் கீழே வரும் அப்படிங்கிறது தான் வந்து எல்லாருடைய எதிர்பார்ப்பு. அதனால தான் வந்து அந்த ஃபியர்லேயே வந்து நம்ம மக்கள் எல்லாம் வந்து பெருசாக இன்வெஸ்ட் பண்ணாமல் அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? பாயிண்ட் நம்பர் 1. அதே சமயம் நம்மளுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120 112க்கு எப்போ போச்சு அப்படின்னா, அதாவது அந்த மார்க்கெட் 22,000 அப்படிங்கிற புள்ளியை தொடும் பொழுது தான் மார்க்கெட் கேப் டு ஜிடிபி 112 அப்படின்னு போச்சு. இது 120க்கு இப்போ மறுபடியும் வந்திருக்கு. நான் செப்டம்பர்லேயே சொல்லிட்டேன், நம்மளுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி 145 இருக்குது, ரொம்ப அதிகம், அதனால் மார்க்கெட் கிராஷ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டேன். அதே மாதிரி கிராஷ் ஆகி 112 அப்படிங்கிற பொசிஷனுக்கு வந்துட்டு இப்போ 120 அப்படிங்கிற பொசிஷனுக்கு மேலே போயிருக்கு. இது இன்னமும் காஸ்ட்லி தான். இந்த காஸ்ட்லி அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஸ்டாக்கை விற்றோம் அப்படின்னா ஸ்டாக்கினுடைய இபிஎஸ் ஏறும் பொழுது இந்த மார்க்கெட் கேப் டு ஜிடிபி மறுபடியும் அட்ஜஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ராப்பில் வந்து நம்ம விழக்கூடாது. இதுக்காக தான் நல்ல ப்ளூ சிப் பங்குகளை நல்ல வேல்யூவேஷனில் பிடிச்சிட்டு நம்ம ஸ்ட்ராங்காக ஹோல்டு பண்ணி உட்காரணும் அப்படிங்கிறத நான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்கிறேன். ஒரு அற்புதமான சீக்ரெட்டை உங்கள்கிட்ட போனஸ் டிப்பாக சொல்லிடுறேன். இப்போது 22,000 மார்க்கெட் பாட்டம் வந்துச்சுல்ல, அப்போ தானே நான் வாங்கினேன். ஆனால் 22,000 பாட்டத்தில் நான் வாங்கினாலும் நான் வாங்கின விலையெல்லாம் அதிக விலை அப்படிங்கிறது தான் வந்து உண்மையான விஷயம். நீங்கள் அப்சர்வ் பண்ணிங்கன்னா
மார்க்கெட் செப்டம்பர் அந்த அக்டோபர்லேருந்து கரெக்டாகி கீழே வந்துச்சுல, அப்போல்லாம் ஒவ்வொரு ஸ்டாக்கும் ஒவ்வொரு நாளில் வந்து பாட்டம் தொட்டிருக்குது. உதாரணமாக ஆக்சிஸ் பேங்கை போய் பாருங்கள், ஹீரோவை போய் பாருங்கள். இது எல்லாமே வந்து மார்க்கெட் பாட்டத்தை அந்த 22,000 21,750ன்னு கீழே போகிற அன்னைக்கு இந்த ஸ்டாக்கெல்லாம் உடையலைங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, இந்த ஸ்டாக்கெல்லாம் 22,000 பாட்டம் இருக்கும்போது தான் நான் பிடிச்சேன். ஆனால் அதனுடைய ரியல் பாட்டம் அதுக்கு முன்னாடியே வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதனால தான் நல்ல கம்பெனிகளை எழுதி வச்சுட்டு எது கரெக்டான வேல்யூ அப்படிங்கிறத நீங்கள் வந்து நம்பராக எழுதி வச்சுட்டோ அல்லது வாட்ச் லிஸ்ட்டில் போட்டோ நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்கை வந்து நீங்கள் தைரியமாக பிடிக்கணும். மறுபடியும் கிராஷ் வந்துச்சு அப்படின்னா இன்னொரு போர்ஷனை உள்ளே பிடிக்கணும். ஆனால் போர்ட்ஃபோலியோவில் அந்த சைஸிங் நம்ம தொடர்ந்து பேசுகிற 5%, 2% to 3% ஃபார் மிட் கேப், சரிங்களா, 1 to 2% ஃபார் ஸ்மால் கேப்பு, அல்லது உங்களுக்கு ஓகேன்னு தோன்ற ஸ்டாக்கில் சும்மா ஒரு 5,000 10,000 அந்த மாதிரி போட்டு விடுறது. இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை தான் வந்து நீங்கள் அடாப்ட் பண்ணணும்னு நான் சொல்லிகிட்டே வர்றேன். சரி, தொடர்ந்து பேசுவோம். ஸோ சம்மரியாக சொல்லணும் அப்படின்னா, நம்மளுடைய மார்க்கெட் கேப் டு ஜிடிபி இது வரைக்கும் உச்சம் வந்து 171%க்கு போயிருக்கு. கீழே வந்து பாட்டம் வந்து 25%க்கு போயிருக்கு. புரியுதுங்களா? எப்பொழுதுமே மார்க்கெட் கேப் டு ஜிடிபி அப்படிங்கிறது 1ல் இருக்கிறதா வந்து கரெக்டான ஆவரேஜ் வேல்யூ. இப்போ 120ல் இருக்குது. ஸோ இது எந்த டைரக்ஷனில் வேணாலும் போகலாம். மார்க்கெட் கேன் ரிமைன் இர்ரேஷனல் ஃபார் அ லாங்கர் டைம் அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது உங்களுக்கு இண்டிகேட்டர் தான். இது பஃபட் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. யூஎஸில் ட்ரம்ப் அவர்கள் வந்து ஜோ பைடன் தான் இந்த எக்கானமி ரிசெஷனுக்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு. அதாவது 0.3% வந்து எக்கானமி கான்ட்ரடிக்ட் ஆயிருக்கு. அவங்களுடைய ஜிடிபி கான்ட்ரடிக்ட்னா நெகட்டிவில் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதுக்கு காரணம் வந்து அவங்க நாட்டு மக்கள் ஏகப்பட்ட பொருட்களை வந்து இம்போர்ட் அப்படிங்கிற பேரில் வந்து வாங்கிட்டாங்க. பொருட்களை நிறையா வாங்கி குவிச்சிருக்கிறாங்க. ஏன்னா இவர் டாரிஃப் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு, அதனால் சீப்பாக வாங்கிக்கலான்னு குவிச்சிட்டாங்க. அதுதான் காரணம் அவங்களுடைய எக்கானமி வந்து கான்ட்ராக்ட் ஆனதுக்கு. அதே சமயம் வந்து பிளாக் ராக் அவங்க சிஇஓ என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா வந்து அவங்களுடைய எக்கானமி 15% வரைக்கும் டேரிஃபை விஸ்டாண்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ் வந்து பைலேட்ரல் டீலில் எல்லா நாடுகள்லையும் நல்லா பேசிகிட்டு இருக்கிறாங்க. கனடா பிரைம் மினிஸ்டர் வேற வந்து யூஎஸுக்கு போகிறாரு. அவங்க 2 பேருக்கும் வந்து இப்போ வந்து ரொம்ப பாசிட்டிவாக மாறி லெட்ஸ் மேக் அ டீல் அப்படின்னு வந்து கால் பண்ணி யூஎஸ் ட்ரம்ப் கிட்ட வந்து பேசினதா வந்து நியூஸ் வந்து வந்துட்டு இருக்குது. விச் இஸ் அ பாசிட்டிவ் சைனு. மறுபடியும் வந்து அந்த கண்ட்ரிஸ் எல்லாம் யூஎஸை நோக்கி திரும்புகிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து இது காட்டுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கும் இந்த பாகிஸ்தானுக்கும் இடைப்பட்ட இந்த பொருளாதார பிரச்சனை நமக்கு பெருசாக இம்பேக்ட் ஆகலைனாலும் வார் அப்படின்னு வந்தால் அது இந்தியாவுடைய அந்த எக்கானமியை வந்து கண்டிப்பாக பாதிக்கும். ஒருவேளை எஃப்ஐஐஸ் வந்து இதனால் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறதை நிறுத்தினாலோ வந்து நம்மளுடைய மார்க்கெட் வந்து கீழே விழும். ஸோ யூஎஸ் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் இந்தியன் மார்க்கெட் கீழே விழுந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் மறுபடியும் நமக்கு மார்க்கெட் வந்து இந்த வாலட்டைலாக இருந்து நமக்கு வாய்ப்பை தான் கொடுக்குது அப்படிங்கிறத தான் நான் சொல்கிறேன். ரெசெஷன் வந்தாலும் அது ஷாலோ ரெசெஷனாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு ஃபெட்டு வந்து ரேட் கட் பண்ணுவாங்க. ரேட் கட் பண்ணும் பொழுது கண்டிப்பாக யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டும் மேலே போகும், கோல்டும் வந்து மேலே போகும். அட் த சேம் டைம் வந்து கோல்டு வந்து டர்க்கி, ரஷ்யா, இந்த சைனா மாதிரி கண்ட்ரிகள் வந்து அந்த கோல்டு வாங்கும் படலத்தை வந்து தொடர்ந்து நடத்திக்கிட்டே இருப்பாங்க. இந்தியர்கள் பற்றி சொல்லவே வேணாம், நம்ம எப்பொழுதும் வந்து கோல்டு ரெகுலராக வாங்குறது தான். ஸோ கோல்டும் வந்து பீக்கில் இருந்தாலும் நிறையா பேர் வந்து விற்றாங்க. ஏன்னா வந்து இந்த பீக் வந்து தான் பீக்குன்னு நினச்சிட்டு விற்கிறாங்க. என்ன கேட்டால் வந்து இதனுடைய புல்ரன் ஸ்டாப் ஆன மாதிரி எனக்கு தெரிலங்க. ஸோ இன்னும் கூட வந்து மேலே போகலாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன், கன்சாலிடேட் ஆகிட்டு. இதெல்லாம் தான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. என்னுடைய அனுபவத்தில் இது 2008 அளவுக்கு பெரிய கிரைசிஸ் கிடையாது. டாரிஃப் சிச்சுவேஷன் வந்ததுக்கப்புறம் அது வந்து ரொம்ப நல்லாவே உறுதி செய்யப்படும். என்ன கேட்டால் இது நல்ல வாங்கும் வாய்ப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பதிவை முடிக்கிறேன் நண்பர்களே.